Hello friends, welcome to our channel. உங்கள் சரண்யாவின் என் கனவு கண்மணி. நம்ம சேனல்ல இன்னைக்கு இந்த டிஷ்ஷை பார்க்கும்போதே உங்கள் வாயில் எச்சில் ஊறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த டிஷ் எப்படி பண்ணுறது, இதனோட பேர் என்னென்னா பிச்சு போட்ட சிக்கன். இந்த பிச்சு போட்ட சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. தென் இந்த டிஷ்ஷை பற்றி உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோ உள்ள போய் சிக்கன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நான் 1/2 kg சிக்கன் தோல் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த 1/2 kg சிக்கனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம இந்த சிக்கனை நல்லா பாயில் பண்ண போகிறோம். இவ்வளோ அளவு தண்ணி விட்டால் போதும். இந்த தண்ணி விட்டு ஸ்டவ் பற்ற வச்சுருங்க. சிக்கன் பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணுன்றதை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த டிஷ் செய்யறதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் நல்ல பெரிய சைஸாக ஒரு 2 ஆனியன் எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாயில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 2 மிளகாயை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இது நியர்பை நான் ஒரு 8 மிளகாய் கிட்ட எடுத்திருக்கேன். இன்னும் காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 மிளகாவை எடுத்து தனியாக வச்சுட்டேன், அது தாளிப்புக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு, ஒரு 20 பல்லு பூண்டு கிட்ட என்ன பண்ணியிருக்கேன்னா டாப் அண்ட் பாட்டமை கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி பூண்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்கணும், ஈரம் இல்லாமல். நெக்ஸ்ட்டு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ ஆயில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன். சால்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் பிளெயின் மிளகாய் தூள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நான் இந்த டிஷ்க்கு நிறைய யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து ஃபைனலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அதாவது தண்ணி எல்லாத்தையுமே அது உறிஞ்சிடுச்சு. இதை எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி எலும்பு தனியாக எடுத்துகிட்டு வெறும் ஸ்கின்னில் சதையை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ளஷை மட்டும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஈவினிங் போல் நான் பசங்களுக்கு ஒரு சூப் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த சூப் பண்ணுற வீடியோவும் எடுத்தேன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்டவ்வில் பாத்திரம் எடுத்து வச்சுருங்க. எதில் சமைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்மளோட பூண்டையும் காஞ்ச மிளகாவையும் நல்ல ஆயிலில் வதக்கிக்க போகிறோம். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், அந்த காஞ்ச மிளகாவை போட்டுக்கணும். அதே மாதிரி பூண்டையும் அந்த ஆயிலே போட்டுடணும். போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம பூண்டை தோலோடு போட்டிருக்கோம். அந்த தோலோடு போடுற பூண்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஆயிலில் போட்ட உடனே பூண்டில் தோல் இருக்கனால வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்காக தீஞ்சிட விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா இந்த கலர் வந்துடும். இது நமக்கு கரெக்டான கலர். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். நெக்ஸ்ட் அதே பாத்திரத்தில் என்ன பண்ணணும்னா, இன்னும் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியனை எண்ணெயில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, அடுத்து தாளிக்கிறதுக்குன்னு ஒரு 2 மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சின்னதாக கிள்ளி இதுலேயே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த ஆனியன் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக மாறுற ஸ்டேஜில் நம்ம மற்றதை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் போயிட்டு அந்த காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்ச காஞ்ச மிளகாய் பூண்டு இப்படி தான் இருக்குது. ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, தண்ணி சேர்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஆனியனும் இப்போ ரெடி ஆகிடுச்சு, ப்ரௌனிஷாக மாறிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சால்ட் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சாரி, நான் அந்த ஆட் பண்ண கிளிப்ஸு மிஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த மஞ்சள், மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை, அதாவது நம்ம அந்த ஃப்ளஷை மட்டும் தனியாக பிச்சு எடுத்துருக்கோம், அதை போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பூண்டு, காஞ்ச மிளகாய் இந்த மிக்ஸையும் இதோடவே போட்டுடணும். போட்டுட்டு நல்லா ஒரு 5 to 6 minutes வந்து சுருட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். கரெக்டாக ஒரு 5 minutes ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கரெக்டாக ஒரு எக்ஸாக்டாக ஒரு 5 minutes இருந்துச்சுன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 minutes ஆயிடுச்சு. நான் லிட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். நம்மளோட சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை அதில் போட்டுட்டு மறுபடியும் லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. கரெக்டாக ஒரு 5 minutesக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ 5 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா அந்த கருவேப்பிலையோட வாசனை ப்ளஸ் நம்ம போட்ட அந்த மிளகாய் அதோட வாசனைலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போவே நம்மளை வந்து சாப்பிடணும்னு தூண்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான பிச்சு போட்ட சிக்கன் செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இது 3 தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.